6:10-18 வரைக்கும் நாம் ஊழியரோடு கூட சேர்ந்து நாம் சத்தத்தை உயர்த்தி வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களுமாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஒரு ஆமென் சொல்லலாங்களா? அப்பா, இந்த காலையில் மீண்டும் இந்த வசன பகுதியை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க. எங்களை உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தொடர்ந்து உருவாக்குங்க. ஒவ்வொருவரோடு கூட இந்த காலையில் தனிப்பட்ட விதத்தில் உம்முடைய வார்த்தை இடைபடுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த காலையில் உங்களோடு கூட ஜெபம் ஆகிய ஆயுதம் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட இந்த கடந்த பல வாரங்களாக தொடர் செய்தியாக பேசி கொண்டு வருகின்ற இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின் கடைசி பகுதியாக உங்களோடு கூட இந்த செய்தியை பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். இயேசுவுக்கு அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் நமக்கு குறித்து போதிக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பார் என்றார், அது அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களில் தன்னுடைய நிருபங்களில் ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதனாக இருக்கின்றார். வேத பண்டிதர்கள் கருதுகின்றார்கள், கிட்டத்தட்ட 32 ஜெபங்களுக்கு மேலாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபங்களில் எழுதுகின்றார் என்று கருதுகின்றார்கள். சிலர் 43 வரைக்கும் ஜெபங்கள் அவர் எழுதியிருக்கின்றார் என்றும் சிலர் கருதுகின்றார்கள். ஆனாலும் இந்த இடத்துல முக்கியமாக ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய போராட்டம், இதை நாம் எப்படி சந்திப்போம், இதில் எப்படி நாம் வெற்றி சிறக்கணும் என்று இந்த முழு பட்டியல் இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து அவர் போதித்த பின்பதாக கடைசியாக அவர் நமக்கு தரக்கூடிய ஆலோசனை ஜெபத்தை குறித்து அவர் பேசுகின்றார். ஜெபம்தான் இதற்கு எல்லாவற்றையும் ஒன்று இணைத்து ஒரு அடிப்படையாக இருந்து ஒரு அஸ்திபாரமாக இருந்து ஒரு தேவ பிள்ளைக்கு தங்களுடைய அனுதின வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் வெற்றி சிறக்கக்கூடியது ஜெபமாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த காலையில் ஜெபத்தை குறித்து இந்த வசன பகுதியிலிருந்து 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்தும்படியாக விரும்புகின்றேன். ஜெபத்தின் முக்கியத்துவம், ஜெபத்தின் வகைகள் அல்ல விதங்கள், கடைசியாக ஜெபத்தின் கனி என்று 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகின்றேன். ஜெபத்தின் முக்கியத்துவம், பல்வேறு ஜெபங்களை குறித்து அவர் பேசுகின்றார். ஜெபத்தின் விதங்கள், 3வது ஜெபத்தின் கனி என்று உங்களோடு கூட நான் இந்த காலையில் பேச விரும்புகின்றேன். முதலாவது ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகின்றேன். இந்த சர்வாயுத வர்க்கத்தையும் ஜெபத்தையும் நாம் பிரிக்க முடியாது, இரண்டும் இணைந்திருக்கின்றது. இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளும்படியாக தேவ வார்த்தை நமக்கு போதிக்கும் பொழுது நான் சொன்ன வண்ணமாக அதை அடிப்படையாக இது ஜெபத்தில் தான் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சர்வாயுத வர்க்கத்தில் ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபத்தை ஒரு குறிப்பாக சொல்லலைனா கூட இந்த முழு இந்த போதனையின் முடிவில் ஜெபத்தை குறித்து மிக முக்கியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். எல்லா ஜெபத்தினாலும் எப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணணும் என்று அழகாக போதிக்கின்றார். ஆவியின் நிறைவில் ஜெபிக்கும்படியாகவும் நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு போதிக்கின்றார்.
நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய நம்முடைய எதிரி, அவனோடு கூட நாம் இயற்கையின் ரீதியில் நாம் போராடுவதில்லை. இந்த வசனத்தில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது, ஆவிக்குரிய துரைத்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த லோகாதிபதிகளும் இந்த அசுத்த ஆவிகளோடு கூட தான் நாம் போராடுகின்றோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அதற்கு ஆயத்தமாக இருக்கும்படியாக தேவ பிள்ளைகள் இருக்கணும் என்று தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளோ அழகாக தெளிவாக இங்கே நமக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக விவரிக்கின்றார். ஆனாலும் பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் எல்லா காரியத்திலும் மிக கடினமான ஒரு காரியம் இருக்கும் என்றால், அநேகருக்கு இந்த ஜெபந்தான் ரொம்ப கடினம். மற்ற எல்லாவற்றையும் கொஞ்சம் சுலபமாக பண்ணிடலாம். ஆனால் இந்த ஜெபம் என்று சொல்லும் பொழுது, ஜெபம் செய்யணும் என்று சொல்லும் பொழுது, அங்கே தான் அநேகருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா அநேகருக்கு நான் சொல்லுவேன், ஜெபமே ஒரு போராட்டம் தான், ஜெபத்தை செய்வதே ஒரு போராட்டம் தான். ஆனால் பவுல் சொல்கிறாரு, போராட்டத்தில் ஜெபத்தில் நம்ம நிற்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் நமக்கு என்னங்க, ஜெபம் செய்வதே ஒரு போராட்டம், ஜெபத்தில் இருப்பதே போராட்டம். நீங்கள் இப்போ நான் இன்றைக்கி காலையில் ஜெபம்னு சொன்னேன்னு சில பேர், ஓ ஜெபமா அப்படி. ஜெபம்னு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஜெபிக்கணும் என்று நீங்கள் அந்த சிந்தனை உங்களுக்குள் வரும் பொழுதே ஒரு சோர்வு வருகின்றது, ஒரு பலவீனம் வருகின்றது, உங்களுக்குள்ள ஒரு 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 வறட்சியான ஒரு 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 நிலை காணப்படுகின்றது ஜெபம் என்று சொல்லும் பொழுது. நான் இல்லைன்னா சில நேரத்தில் நான் ஜெபிக்கணும் என்று நாம் எப்பொழுது ஒரு அறைக்குள்ளே போய் உட்காருறோமோ, அந்த போய் உட்கார்ந்த உடனே திடீரென்று மனதில் ஒரு சிந்தனை வராது, காலியாயிரும். வாயை திறந்து ஜெபிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இதற்கு நான் ஜெபிக்கணும், அதுக்கு ஜெபிக்கணும், என்னென்னமோ சிந்திச்சு வச்சுருப்போம். ஆனால் அங்கே ஜெப அறையில் போய் உட்கார்ந்து நான் இப்போ ஜெபிக்க போகிறேன் என்று நீங்கள் யோசித்து அந்த ஜெபத்தை துவங்க ஆரம்பிக்கிறோம்ல, உடனே ஒரு வறண்ட நிலை காணப்படுகின்றது. ஜெபிக்க முடியாதபடி, வாயை திறக்க முடியாதபடி, நம்ம அந்த ஜெபத்தில் தரித்திருக்க முடியாதபடி ஒரு வறண்ட நிலையை ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய ஜெப வாழ்க்கையில் அவர்கள் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ஜெபம் வரும்பொழுது ஒரு ஒரு சோர்வு, என்ன ஜெபம் பண்ணி என்ன என்ன நடக்க போகுது, இதுவரைக்கும் ஒன்று நடக்கலையே என்று பல விதங்களில் இந்த ஜெபம் அநேகருக்கு ஒரு மலையை போல காணப்படுகின்றது. ஜெபத்தை செய்வது, ஜெபத்தில் தரித்திருப்பது, ஒரு அறைக்குள் போய் கதவை மூடி உட்கார்ந்து ஜெபிப்பது அநேகருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்கின்றது. நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்கணும் என்று விரும்பும் பொழுது நடப்பது தற்செயலா, இல்லைன்னா அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய காரியமா? நான் ஒரு கேட்குறேன், இப்படி ஜெபிக்கணும்னு விரும்பும் பொழுது இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடப்பது தற்செயலா? கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்க. இல்லைங்க, அது தற்செயல் இல்லை. ஏன்னா நீங்கள் ஜெபிக்க கூடாதபடி, உங்கள் முழங்கால் முடங்கக்கூடாதபடி ஒருவன் மிக அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றான். நீங்கள் போய் ஜெபிக்க உட்கார முயற்சி பண்ணுவதே அதை தடுத்து நிறுத்துவதற்கு அவன் என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்வதற்கு அவன் துணிச்சலோடு கூட செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் ஜெபிக்க உட்காரும் பொழுது தானே கொட்டாய் விடுறீங்க, நீங்கள் ஜெபிக்க உட்காரும் பொழுது தானே கரண்ட் போகுது, நீங்கள் ஜெபிக்க உட்காரும் பொழுது தானே ஃபோன் அடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் என்ன சும்மா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபத்தில் தரித்திருக்க கூடாதபடி ஒருவன் மிக அதிகமாக உங்களை தடுத்து நிறுத்த அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் அவனுக்கு உங்களை காட்டிலும் அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியும். உங்களுடைய முழங்கால் முடக்கப்படும் என்றால், வாயை திறந்து நீங்கள் தேவனிடத்தில் பேச ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும், உங்களுடைய கட்டுகள் உடையும், உங்களுக்குள் ஒரு அதிகாரம் பிறப்பிக்கப்படும் என்று அவன் அறிந்திருக்கின்றபடியால் இந்த ஜெபத்தை எப்படியாவது தேவ பிள்ளைகள் செய்யாதபடி அவர்கள் வாயை அடைத்து அவருடைய மனதை காலி பண்ணி அவளுக்குள் பல சிதறடிக்கக்கூடிய சிந்தனைகளை கொடுத்து ஜெபம் செய்யாதபடி
ஒவ்வொரு நாளும் போராடுகின்றான் சத்துரு. இது நான் என்ன சும்மா சொல்லி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முகத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கின்றது. ஏன் இது எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான். ஏன் வாயை திறந்து ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உண்டாக்கின பரலோக பிதா அவருடைய வார்த்தையில் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய அற்புதமான வாக்கு தத்துவம், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தரேன், என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து நேரத்தில் என்னை கூப்பிடு என்று பல இடங்களில் தேவன் நம்மை அவர் இடத்தில் வரும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகின்றார். ஆனால் அவனுடைய மிக பிரதானமான நோக்கம், நீங்க ஜெபிச்சிடக்கூடாது, நீங்க அந்த அறைக்குள்ள போயிடக்கூடாது, அதை போகாதபடி எப்படியாவது உங்களை தடுத்து நிறுத்த அவன் எவ்வளவோ பிரயாசப்படுகின்றான். சாமுவேல் சாட்விக் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான தேவ மனிதன் இப்படியாக அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் சொன்னார், சாத்தானுடைய மிகப்பெரிய கவலை நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான். ஒரு ஜெப வாழ்க்கையற்ற ஒரு கிறிஸ்தவனை பார்த்தவன் பயப்படுவதில்லை. ஒரு ஜெப வாழ்க்கையற்ற ஒரு கிறிஸ்துவன் வேதத்தை திறந்தாலும் அவன் பயப்படுவதில்லை. ஆனால் என்றைக்கு ஒரு கிறிஸ்துவன் முழங்கால் படிகின்றானோ அப்பொழுது சாத்தானுக்கு நடுக்கம் ஏற்படுகின்றது என்று அவர் சொல்கின்றார். எப்பொழுது ஒரு கிறிஸ்துவன் அவனுடைய அறையின் கதவை சாத்தி, இன்றைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னுடைய சர்வ வல்லவனாகிய தேவனை அந்த திரைசிலாவை தாண்டி நான் உள்ளே கடந்து போய் அவரை நான் முகமுகமாக சந்திக்க நான் விரும்புகிறேன் என்று எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை பிரயாசம் எடுக்கின்றானோ அப்பொழுது அவனுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்படுகின்றது. ஒரு ஜெபமற்ற ஒரு கிறிஸ்துவன் ஒரு பலவீனமான ஒரு கிறிஸ்துவன். நான் சொல்லுவேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் நம்மோடு கூட நெருங்கி இருக்கின்றார். அவர் நம்மோடு கூட நெருங்கி இருக்கும் பொழுது அவன் கிட்டே சேர முடியாது. ஆனா அவனுடைய நோக்கம் நம்மை அவரிடத்திலிருந்து தூரமாக வைக்கணும். ஏன் நம்மை அவரிடத்திலிருந்து தூரமாக வைக்க அவன் முயற்சி பண்ணி அதில் வெற்றி சிறந்தான் என்றால் அப்பொழுது அவன் உங்களுக்கு சமீபமாக வரலாம். ஆண்டவர் உங்கள் பக்கம் இருந்தார் என்றால் அவன் உங்கள் பக்கம் வர முடியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவர் பக்கம் இல்லைன்னா அப்போ உங்கள் பக்கம் அவன் வரலாம். அப்படின்னா தேவ பிள்ளைகள் தேவ பிரசனத்தின் அந்த தேவ பிரசனத்தின் வாசனை உங்கள் மேல் வீசுது என்றால் அவன் உங்கள் பக்கம் வரமாட்டான். தேவ பிரசனத்தில் நீங்கள் இருக்க 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 அவருடைய பிரசனம் உங்களுக்குள் ஒரு அற்புதமான ஒரு வாசனையை ஏற்படுத்துகின்றது. அந்த தேவ பிரசனம், இப்போ மோசே ஆண்டவரை முகமுகமாக தரிசித்த பொழுது அவனுடைய முகம் எப்படி பிரகாசம் அடைந்ததோ அதே போல் நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்கள் ஜெப அறைக்குள்ளே போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன், உங்களுடைய வார்த்தைகளை நான் இன்னைக்கு என்னுடைய இருதயத்தில் கேட்கும்படியாக நான் என்னை திறந்து கொடுக்கிறேன் என்று எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவ பிரசனத்தில் அமர்ந்து அவரோடு கூட நேரத்தை செலவு செய்கின்றீர்களோ அப்பொழுது தேவனுடைய பிரசனம் உங்கள் மேல் அந்த வாசனையை அப்படியே ஒரு முதலீடாக வைத்து நீங்கள் அந்த அறை விட்டு வரும்பொழுதும் அந்த வாசனை வீசுதையா. எங்க போனாலும் அந்த வாசனை வீசுது. அந்த பிசாசு உங்க பக்கம் வரும்பொழுது அவன் மூக்க பிடிச்சி ஐயோ அவன் பக்கம் போக முடியல, தேவ பிரசனம் அவன் மேல மிக அதிகமாக இருக்கின்றது என்று உங்கள் பக்கம் கிட்டே சேர முடியாதபடி தேவ பிரசனம் உங்களுக்கு அக்னியின் மதிலாகவும் மேக ஸ்தம்பமாகவும் இருப்பது இந்த ஜெபத்தின் மூலமாக பெறக்கூடிய ஒரு கிருபை ஐயா. இந்த ரகசியம் அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. அவனுக்கு ஜெபத்தின் வல்லமையும் ஜெபத்தின் பயங்கரத்தையும் அவன் அறிந்திருக்கின்றான். ஆனால் தேவ பிள்ளைகளோ ஜெபத்தின் பயங்கரத்தையும் ஜெபத்தின் அதிகாரத்தையும் இன்னும் நம்ம அறியாமல் இன்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அவனுடைய எல்லா சேட்டைக்கும் இன்னும் நாம் அடிமைதனத்தில் இருப்பதற்கு காரணம் இன்னும் வாயை திறந்து
ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பக்கத்துவங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிங்களேன், உங்கள் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். அவ்வளோதான், சுலபம். இன்றைக்கு இந்த ஜெபத்தின் சுலபத்தை குறித்து நான் உங்களோட கூட பேச முடியாமல் விரும்புகிறேன். ஜெபம் எவ்வளோ ஒரு சுலபமான ஒரு காரியம். எல்லாரும் தேவனோடு கூட அவர்கள் பேசலாம், தேவனோடு கூட நடக்கலாம். இது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியம். தேவனுடைய வார்த்தை யாக்கோபு 4:7-8 சொல்லுகின்றது. வாசிங்களேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஆங்கிலத்தில் சப்மிட் டு காட், சப்மிட், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்பது நம்மை தேவனுடைய பிரசனத்தில் தாழ்த்துவதற்கு நம்ம ஒப்பிடலாம், தேவனோடு கூட நேரத்தை செலவு செய்வதற்கு ஒப்பிடலாம். அப்பொழுது இதை செய்யும் பொழுது அப்பொழுதுதான் அந்த தேவ பிரசனத்திலிருந்து நமக்கு அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த வல்லமையும் தரப்படுகின்றது. அப்பொழுது நீங்கள் எழும்பி நின்று பவுல் சொல்லுகின்றது போல நாம் நிற்கும் பொழுது அவன் நம்மை விட்டு என்ன பண்றாங்க, ஓடி போகின்றான் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. இதை அவர் சொன்ன பின்பதாக அடுத்தது அவர் சொல்றாரு. வாசிங்களேன். தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் என்ன பண்ணணுங்களாமா, சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லப்படுங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ கிட்ட நெருங்க நாம் அவரிடத்துல வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவர் நமக்கு கிட்டே நெருங்கும்படியாக அவர் அருகே வர ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக தயவு, இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அனுதினமும் அனுபவிக்கணும் என்றால் இது ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத கனிகள் என்று நான் சொல்லுவேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்வது மிக அவசியம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள் வெற்றி பெறணும் என்றால் உங்கள் ஜெப பலிபீடம் கட்டப்படணும் ஐயா. உங்கள் ஜெப வாழ்க்கை கட்டப்படணும். உங்கள் ஜெபத்தின் மூலமாக தான் நீங்கள் தேவனுக்காக உறுதியாக எழும்பி நிற்க முடியும். உங்கள் ஜெபத்தின் மூலமாக தான் உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் ஜெபத்தின் மூலமாக தான் உங்கள் கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் ஜெபத்தின் மூலமாக தான் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய ஜெபம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்தப்படுகின்றதோ அவ்வளோக்கு அதிகமாக தேவனுடைய தயவும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க. என்னெல்லாம் சோதிக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. சில ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டெஸ்ட் நடத்துவாங்க. பல விதங்களில் உங்களுடைய சரீரத்தை சோதித்து பார்ப்பாங்க. இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குன்னு. அந்த எல்லா டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதோடைய பேர் வந்து டிஎம்டி டெஸ்ட். டிஎம்டினா ட்ரெட்மில் டெஸ்ட் அப்படின்வாங்க, ட்ரெட்மில். ஸோ நீங்கள் அந்த ஹெல்த் செக்கப் எடுக்கும் பொழுது அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு ட்ரெட்மில் இருக்கு. அந்த ட்ரெட்மில்லில் கொண்டு போய் உங்களை நிற்க வச்சு உங்களுடைய சரீரத்தில் ஏகப்பட்ட காரியங்களை ஒட்டி வைப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தெளிவாக, நடங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இது ரொம்ப ஈஸியாச்சு அப்படி கொஞ்ச நேரம் நடக்கிறீங்க. ஒரு 2 நிமிஷம் நடந்த பிறகு அங்கே பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கையை வச்சு சும்மா இல்லாமல் அந்த பட்டனை அழுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பட்டனை அழுத்த என்ன ஆகுதுங்க, வேகம் இன்னும் அதிகமாகுது. நீங்கள் நல்ல அசால்ட்டாக நடந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி நடக்கிறீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி ஓடுறீங்க, அப்புறம் அப்படியே ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, ஸ்பீடு ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, நீங்களும் ஓடுறீங்க, அம்மா நிறுத்துக்கம்மா, அவங்க விட மாட்டேன்றாங்க. அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. கடைசியில் வேர்த்து கொட்டுறீங்க, எல்லாத்தையும் பிடிக்க பார்க்குறீங்க, இந்த ஹேண்டில் பிடிக்கக்கூடாதுங்க, ஓடணுன்றாங்க. இதெல்லாம் அனுபவத்தினால உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ நேரம் எனக்கு ஒருவேளை அந்த டெஸ்ட்டு வந்து 5 நிமிஷமாக தான் இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு அது 15 நிமிஷம் போல காணப்பட்டது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் கடந்த பின்பதாக அங்கே வெளியே ரீடிங் வந்துக்கிட்டே இருக்கு, சார்ட்டில் ரீடிங் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் குறிப்பிட்ட நேரம் வந்த பிறகு ஆஃப் பண்ணுறாங்க.
மூச்சு வாங்குது, உங்களால் உட்கார முடியல, அவ்வளோ தூரம் ஓடி வேர்த்து கொட்டி அவங்க இறங்கின பிறகு அவங்க ரிப்போர்ட் எடுத்துகிட்டு கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. டாக்டர் அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீங்கள் ஓடுனதை வைத்து உங்களுடைய இருதயத்தின் நிலையை அவங்க என்ன பண்ணுறாங்க, நிர்ணயிக்கிறாங்க. உங்கள் இருதயத்தினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் ஓடின விதத்தை வைத்து அவங்க சொல்கிறாங்க. டாக்டர், நீங்கள் இவ்வளோ நேரம் ஓடி உங்கள் ஹார்ட் ரேட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை தராங்க. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் இந்த ஜெபம் தான் ஓட்டம். இந்த ஜெபம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய இருதயம் பலப்படுத்தப்படுகின்றது. ஏன்னா டாக்டர் தான் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த ட்ரெட்மில் டெஸ்ட் எடுத்த பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் வாக்கிங் போகணுங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு உடல் பயிற்சி தேவைன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற ஒரு கிறிஸ்துவனுக்கு அவனுடைய இருதயத்தை அவன் கட்டி அவன் எழுப்பணும் என்றால் ஜெபந்தான் அதற்கு ஒரு வழி. ஜெபிக்க 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 நம்முடைய விசுவாசம் கட்டப்படுகிறது. அந்த தேவ வார்த்தை, ஜெபத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் கட்டப்படுகின்றது. ஆமாம், ஜெபத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகின்றான். உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் தேவனோடு கூட பேசக்கூடியவனாய் மாறுகின்றான். இதுதாங்க தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தொடர்பு. இது வேற யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் தரப்படவில்லை. இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புத ஸ்லாக்கியம் என்னன்னா, என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் பேசக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபையை தேவன் தந்திருக்கிறாரு. எப்பொழுதெல்லாம் நான் போய் என்னுடைய அறையில கதவை சாத்தி என் வாயை திறக்கிறனோ, அது இயற்கையின் ரீதியில ஒருவேளை என் மாம்சத்துல பலவீனமா இருந்தாலும் நான் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன் திடீரென்று உயிர்ப்பிக்கப்படுகின்றான். அவனுக்குள்ள பலன் வருகின்றது. அவனுக்குள்ள தேவன் கிருபைகளை வைக்கிறார். அவனுக்குள்ள தேவன் அபிஷேகத்தை இன்னும் கூட்டி தர ஆரம்பிக்கிறார். நான் சொல்றேன், ஜெபிப்பதை குறித்து நீங்கள் யாரும் தர குறைவாக யோசித்து விடாதீர்கள். தேவ வார்த்தையில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வெளியேற பெற்ற ஒரு ஆவிக்குரிய செயல் இருக்கும் என்றால், நீங்களும் நானும் ஒரு அறைக்குள் போய் கதவை மூடி அந்த இடத்தில் தேவனை பார்த்து பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு வல்லமை கடந்து வருகின்றது. அந்த இடத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கிருபையை தந்து உங்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் அநேகர் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பட்டினில் இருக்கிறான். இன்னும் அவன் கட்டப்படவில்லை. அவனுக்குள் இந்த தெய்வீக ராஜ்யத்தின் விருப்பங்கள் இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை. இன்னும் மாம்சத்துக்கு ஏதுவாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இன்னும் நாம் அந்த தொடர்பை ஏற்படுத்தவில்லை நம்முடைய வாழ்க்கையில். இன்னும் அந்த பலிபீடம் கட்டப்படவில்லை. அதெல்லாம் பவுல் சொல்றாரு, உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை எல்லாம் போட்ட பிறகு நீங்கள் ஜெபிக்காம விட்டுட்டீங்கன்னா எல்லாம் இழந்துருவீங்க. ஜெபிக்கணும் ஐயா. இது ஒரு ஜெபிக்கின்ற ஒரு சபையாக இருப்பதாக, ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகளாக நாம் இருப்போமாக, ஜெபத்தில் இன்னும் நாம் தேர்ந்தவர்களாக, ஜெபத்தில் முதிர்ந்தவர்களாக தேவன் நம்மை எழுப்புவாராக. ஜெபத்தை குறித்து நீங்கள் பயந்துடாதீங்க. ஐயோ என்னால் அதை செய்ய முடியாது, ஐயோ இது ரொம்ப கஷ்டம், ஐயோ அது போனால் நான் தூங்கிடுறேன். பரவாயில்லைங்க, முதல் 3 தடவை தூங்குங்க, தூங்கி எந்திரிச்சிடுங்க. இப்போ நல்லா களைப்பெல்லாம் போயிடும். 4ஆம் முறை ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய சீஷர்களே ஜெபித்து ஆண்டவர் அவளை பார்த்தே இன்னும் 1 மணி நேரம் என்னோட கூட ஜெபிக்க முடியாதுன்னு சொன்னார்னா இப்போ நமக்கெல்லாம் என்ன கதை யோசித்து பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களை கடிந்து கொள்ளலை, உற்சாகப்படுத்துகிறார். நான் உங்களையும் பார்த்து சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க. இது வரைக்கும் உங்களுடைய ஜெபத்தில் ஒரு வறண்ட நிலை காணப்பட்டதுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் என்று தெரிந்திருக்கின்றவன் அந்த வறண்ட நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். அந்த வறண்ட நிலைமையை நீங்கள் மாற்றும் என்றால் வாயை திறந்து பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல இருக்க விரும்பலை, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த அறையை விட்டு நான் போவதற்கு முன்பதாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னோடு கூட பேசுங்க, வேதத்திலிருந்து என்னோடு கூட பேசுங்க. என் காது திறக்கப்பட்டிருக்கின்றது, என்னுடைய உள்ளான மனிதனை பலிபீடத்தில் நான் வைக்கிறேன். இன்றைக்கு நீர் என்னோடு கூட இடைப்படுங்கள் என்று உட்கார்ந்து அவருடைய பிரசனத்தில் நீங்கள் அவரை நோக்கி கேட்பீங்கன்னா, ஐயா பசி தாகத்தோடு கூட அவருடைய பிரசனத்திற்கு யாரெல்லாம் உள்ள வருகின்றார்களோ அவர்கள் வெளியே போகும் பொழுது அதே பசி தாகத்தோடு போக மாட்டாங்க. நிரப்புவார் ஐயா, நிரப்புவார் ஐயா. உங்களுடைய ஆத்துமாவை நிரப்பி உங்களுக்கு தேவையான அத்தனையும் போஷாப்பை தேவன் அவருடைய சமூகத்தில் தரக்கூடியவராக இருக்கின்றார்.
அதான் ஆண்டவர் சொல்றார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, அவருடைய வார்த்தையின் மூலமாக பிழைக்கின்ற. மாம்சத்துல ஆரோக்கியமா இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நாம் இன்னும் கட்டப்படலைன்னா சாத்தானுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் மூலமாக, சோதனைகள் மூலமாக நம்மை தோற்கடித்து சோர்வடையும்படியாக இன்றைக்கு அநேகரை அந்த சிறைச்சாலையில் போட்டு வைத்திருக்கின்றான். அவனுடைய மிகப்பெரிய ஒரு வேலை என்னன்னா, ஜெபத்தை நம்மளுடைய மனதில் கடினப்படுத்துவது. ஜெபத்தை குறித்து யோசிக்கும் பொழுது அது ஒரு கடினம் என்று யோசிக்கக்கூடிய சிந்தனை நரகத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட சிந்தனையா. ஜெபமானது கடினம் இல்லை, ஜெபமானது ஒரு வறண்ட நிலை அல்ல, ஜெபமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வெளியேற பெற்ற ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம். வாயை திறந்த ஒருவரோடு கூட பேசக்கூடிய ஒரு அற்புத ஒரு பாக்கியத்தை தேவன் தந்திருக்கின்றார். இரண்டாவது, பவுல் ஜெபத்தை குறித்து பேசும் பொழுது ஜெபத்தின் அநேக விதங்களை குறித்து அவர் பேசுகின்றார். 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, வாசிங்களா அந்த வசனத்தை மீண்டும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆங்கிலத்தில் ஆல் என்ற வார்த்தை 4 இடத்துல வருகின்றது. The all supplication, all prayers for all the saints என்று அவர் 4 முறை அவர் all சகல என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படின்னா இந்த இடத்துல 4 விதமான ஜெபங்களை குறித்து நம்ம இங்கே பார்க்கலாம் என்று நான் சொல்லுவேன். முதலாவது அவர் சொல்லக்கூடியது, நம்ம எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் ஜெபித்து கொண்டே இருக்கணும் என்று சொல்றார் பவுல். ரோமர் 12:12 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள் என்று சொல்றார். கொலோசியர் 4:2 அவர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு. 1 தெசலோனியர் 5:17 மீண்டும் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்றாரு. நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு நாள்ல ஒரு தடவை ஜெபிக்கிறக்கே நான் இவ்வளவு பாடுபடுறேன், பாஸ்டர் இது என்னது இடைவிடாமல் ஜெபிங்கள் என்று சொல்றாரு. எப்படி பாஸ்டர் இடைவிடாமல் நான் ஜெபிக்க முடியும்? என்னால் ஒரு சின்ன ஜெபத்தையே செய்வதற்கு இவ்வளவு தடுமாறும் பொழுது இடைவிடாமல் எப்படி ஜெபிக்க முடியும் என்று நீங்க கேட்கலாம். இவர் சொல்லும் பொழுது இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் என்னத்தை அவர் அங்கே எழுதுகின்றார் என்றால், நாம் அப்படின்னா ஒரு நாள் 12 மணி நேரமும் முழங்காலே இருக்கணும் என்று பவுல் சொல்லல். முழங்காலே எப்பொழுது இருந்து ஜெபித்து கொண்டே இருங்கள் என்று அவர் சொல்லல். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், மனிதனுக்கு ஒரு காரியத்தை ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை தான் செய்ய முடியும், 2-3 காரியத்தை அதே நேரத்தில் செய்ய முடியும். அப்படின்னா வேலை செய்துட்டு இருக்கும்போது வேலை தான் செய்ய முடியும், வேலை செய்து கொண்டு இன்னொரு காரியத்தை செய்ய முடியாது. மனதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தான் ஆண்டவர் தந்தது, ஒரு காரியத்தில் கவனம் செலுத்துவது. ஸோ பவுல் சொல்லும் பொழுது இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் எதை குறித்து பேசி கொண்டிருக்கின்றார் என்றால், ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயம் அது தேவனை நோக்கின ஒரு இருதயமாக இருப்பது அவசியம். அப்படின்னா தேவனை நோக்கின இருதயம் எப்படி இருக்கும் என்றால், அந்த நாளெல்லாம் அந்த இருதயத்தின் நினைவு, இருதயத்தின் சிந்தனைகள் எப்பொழுதும் ஆண்டவரை சுத்தியும், அவருடைய நோக்கங்களை சுத்தியும், அவருடைய சித்தத்தை சுத்தியே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கும். அப்படின்னா உங்களுடைய ஒரு நாளில் நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய மனதின் பின்னால, நான் இதை தேவனுடைய மகிமைக்காக செய்கிறேன், தேவன் எனக்கு இதை உதவி செய்யணும் என்று இந்த ஜெபம் நம்மளுடைய மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கின்றது. தொடர்ந்து அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சம்பாஷணையாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எழும்பும் பொழுது காலையில் உங்களுடைய முதல் சிந்தனை, நீங்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது உங்களுடைய முதல் சிந்தனை இந்த இடைவிடாமல் ஜெபிங்கள் என்று சொல்லும் பொழுது அது எப்படி அதை வெளிப்படுது என்றால், எழும்பும் பொழுது உங்களுடைய முதல் சிந்தனை, ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய நோக்கத்தை என் வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். அதாங்க ஜெபிப்பது. உங்கள் படுக்கையில் இருந்து நீங்கள் முதல் சிந்தனை அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாக இருக்கும்.
எழும்பினோடனே ஐயோ என்னடா இது, காலையில் தலை வலிக்குது, கால் வலிக்குது, என்னடா இப்படி பிடிச்சிருக்கு அப்படி பிடிச்சி ஐயோன்னு எழும்பாமல் என்ன பண்ணுறீங்க? உங்கள் முதல் இது ஒரு பழக்கமாக ஒழுக்கமாக ஏற்படுத்தணும். இதை நான் படிக்க படிக்க என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்தக்கூடிய ஒரு சத்தியம். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் எழும்பும் பொழுது என்னுடைய சிந்தனைகளை அவருக்கு நேராக திருப்ப நான் என்னுடைய ஆத்துமாவுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். என் ஆத்துமாவுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் எழும்பும் பொழுது என்னுடைய முதல் சிந்தனை அவரை குறித்து தான் இருக்க விரும்புகிறேன். என்னுடைய முதல் சிந்தனை அவருடைய நோக்கங்களை குறித்து இருக்க விரும்புகிறேன். முதலாவது நான் சொல்ல வேண்டிய என்னுடைய மனதில் என்னுடைய இறுதியில் சொல்ல விரும்புகிற வார்த்தைகள், ஐயா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய நோக்கங்களுக்காக தரப்படுவதாக, இன்றைக்கு உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கை நடக்கட்டும். அங்க அப்படியே முழு ஜெபத்தை செய்யற அந்த சிந்தனை எனக்குள் வருது இல்ல, அதுதான் சொல்றாரு இடைவிடாமல் ஜெபிங்கன்ற. அநேக நேரத்தில் என்னோட அலுவலகத்தில் உட்கார்ந்துருப்பேன், சிலரோடு கூட பேசி கொண்டு இருப்பேன். அவங்க என்னிடத்தில் அவங்க பிரச்சனையை சொல்லலாம், ஒரு சவாலை குறித்து பேசி கொண்டு இருக்கலாம். ஆனால் அவங்க பேச பேச திடீர்னு எனக்குள்ள ஒரு ஜெபம், ஆண்டவரே அவங்களுக்கு பதில் கொடுக்க எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு தேற்றுன்னு எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அதான் ஏன் இடைவிடாமல் ஜெபிப்பது. நெகேமியா தான் பண்ணார். அவர் அந்த பாத்திரவானா இருந்த பொழுது அந்த ராஜாவை பார்க்கறதுக்கு முன்பதாக அவர் குட்டி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இன்னைக்கு ராஜாவிடத்துல போறேன், எனக்கு சந்தர்ப்பத்தையும் கிருபையும் தாங்கன்னு ஒரு ஜெபத்தை செய்யறாரு. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். இது ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இடைவிடாமல் ஜெபிப்பதை சுலபமாக கையாளலாம். ஐயா நீங்க இப்பொழுது இந்த ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஒரு ஜெபத்தை செய்யலாம். ஆண்டவரே இன்னைக்கு உங்களுடைய பிரசனத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னோட பேசுங்க, உங்களுடைய வார்த்தையினால் என்னோட பேசுங்க. அதான் என் ஜெபம், அதான் என் இடைவிடாம ஜெபம். இன்னைக்கு அவர் பேசின பின்பதாக நீங்க எழும்பி போறீங்களே, இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது ஆண்டவரே என்னோட கூட பேசுறீங்களே, நன்றி ஆண்டவரே. அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்பொழுதும் அவரை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு இருதயமாய் மாறுகிறது. இது உடனே நடக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லை, இது படிப்படியாக கட்டி எழுப்புறோம். இதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சி, இதுதான் ஆவியில வளரக்கூடிய ஒரு விதம். நீங்க ஆண்டவரை குறித்து உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய ஆத்துமாவை பயிற்சிக்கின்றீங்க. உங்களுடைய ஆத்துமாவை எப்படி தாவீது பார்த்து சொன்ன, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. யாரா எழும்பி போறாங்களான்னு பார்க்கிறேன். சில பேருக்கு இது ஆட்டோமேட்டிக்கா, அது கேட்டோன்னே எழும்பிடுவாங்க, அப்படியே சட்டுன்னு முடிஞ்சது ஆராதனை. தாவீது தம்முடைய ஆத்துமாவுக்கும் சொல்லி கொடுக்கிறார், ஜெபிக்க சொல்லி கொடுக்கிறார். நீங்க உங்களுடைய சொந்த ஆத்துமாவுக்கு நீங்க இந்த பயிற்சி கொடுக்கலாம். எழும்பும் பொழுது, ராத்திரி படுக்கும் பொழுது உங்களுடைய கடைசி சிந்தனை, ஆண்டவரே எனக்கு இந்த நாளை தந்தீங்களே, நன்றி ஆண்டவரே, நல்ல நித்திரையை தாங்க ஆண்டவரே. இதை உங்களுடைய வாழ்க்கையில எழுப்ப ஆரம்பிக்கும் பொழுது திடீர் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. உங்களுடைய கவனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய இருதயம் அவருக்கு நேராக திருப்பப்படக்கூடியதாக இருக்குது. இதுதான் பவுல் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலையும் ஜெபியுங்கள் என்று சொல்லும் பொழுது எது நடந்தாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு முதல் பதில் ஜெபம் தான்யா. வாயை திறந்தா ஒரு ஆபத்து நடந்தா அந்த ஜெபமாய் மாறணும், ஒரு சந்தோஷம் நடந்தா ஜெபமாய் மாறணும், ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை ஜெபமாய் மாறணும், குழப்பமா ஜெபமா மாத்துங்க. என்னவா இருந்தாலும் நீங்க ஒரு போன்ல கூப்பிடுவது கொண்டதா அவங்க வாய்க்குள்ள அந்த ஜெபம் வரணும். இந்த ஜெபம் தான் உங்களுக்குள்ள முதல் பதிலாக வருவது. அதை உங்கள் ஆத்துமாக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக விலையேற பெற்ற ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இந்த இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று பவுல் சொல்லும் பொழுது ஏதோ முணங்கிக் கொண்டே இருக்கணும்னு அவர் சொல்லலை. அப்படின்னா ஒரு சடங்காச்சாரமா, ஒரு என்ன சொல்றது, மந்திரம் ஓதுற மாதிரி முணங்கிட்டே இருக்கிறத குறித்து அவர் பேசலைங்க. மனதை பயன்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்கும் பொழுதும் இந்த பரிசேயரை போல அநேக வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்படின்னா ஒரு ஜெபத்தை 3 வார்த்தையில கூட பண்ணலாம். ஆண்டவரே உதவி செய்யுங்க, அதான் அவர் ஜெபம். ஆண்டவரே கிருபையை தாங்க, ஆண்டவரே பலத்தை கொடுங்க. எந்த நேரத்தில் நீங்க வாயை திறந்து, நான் சொல்றேன், இன்னும் ஜெபிக்கல நீங்க யோசிக்கிறீங்களா, இந்த இதை சும்மா நீங்க செய்ய ஆரம்பிங்க. ஒரு நாளில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்றதோ, எங்கெல்லாம் ஒரு குழப்பம் ஏற்படுகின்றதோ, அந்த நேரத்தில் அங்க நின்று ஒரு ஜெபத்தை செய்யுங்க. 3 வார்த்தைகள் தான். ஆண்டவரே இப்பொழுது உங்களுடைய கிருபை எனக்கு வேணும், ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க. இந்த 3 வார்த்தைகளை சொல்ல 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 உங்களுடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்ப ஆரம்பிக்கிறீங்க. அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய மனிதனும் அவருடைய ஆவியும் சம்பாசிக்க ஆரம்பிக்க.
இதுதாங்க ஜெபம். ஆனால் அவனுடைய நோக்கம், இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, உன்னால் இப்படியெல்லாம் பெருசாலாம் ஜெபம் பண்ண முடியாது. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? ஜெபன்றது சும்மா நினச்சிட்டு இருக்கிறியா? ஐயோ, அதெல்லாம் பெரிய காரியம், அதெல்லாம் பரிசுத்தவான்கள் தான் ஜெபிக்க முடியும். வெள்ளை வெள்ளை போட்டால் தான் இன்னுமே ஆண்டவர் கேட்பாரு. இப்படியெல்லாம் பொய் கொடுத்து அநேக விசுவாசிகளை அடிமைதனத்தில் வைத்து கொண்டு இருக்கேன். நீங்கள், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவனுடைய பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகக்கூடிய கிருபையை இயேசு கிறிஸ்து தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால வாங்கி உங்க கரத்துல சாவியை கொடுத்துட்டாரையா. நீங்களும் அதை திறந்து உள்ள தைரியமா போய் தலையை அண்ணாந்து பார்த்து, அப்பா பிதாவே உம்மை நான் நேசிக்கிறேன், அவ்வளவுதான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஐயா. அப்பா என்னோடு கூட இருங்க இன்னைக்கு, அப்பா என்னை பலப்படுத்துங்க, அப்பா என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அப்பா எனக்கு ஞானத்தை தாங்க, அப்பா என் கைகளை அபிஷேகம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை இன்னைக்கு தொடுங்க. இதெல்லாம் சொல்ல 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 உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகின்றான். ஜெபத்தில் வளர ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஆவிக்குரிய போராட்டத்தில் ஆண்டவர் உங்களை நிற்கும்படியாக அந்த கிருபைகளை தர ஆரம்பிக்கிறார். ஜெபிப்பது சுவாசிப்பதற்கு ஒப்பிடலாம். இடைவிடாமல் ஜெபின்னு சொல்றாரு இல்ல. நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுடைய இயற்கையின் சரீரம் இப்பொழுது மூச்சு எடுக்குது, மூச்சு விடுது, மூச்சு எடுக்குது, விடுது. நீங்க அதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்பா இப்ப ஒரு மூச்சு எடுக்கணும், ஐயோ மூச்சு விடணும், ஐயோ மூச்சு எடுக்கணும். நீங்க பிறந்ததுல இருந்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. என்னவா மாறிடுச்சு? இப்போ பழக்கமா மாறிடுச்சு. அத நிறுத்த தான் நாங்க சொல்லணும். ஐயோ மூச்சு எடுக்கிறத நிறுத்துங்கன்னு சொன்னா தான் நிறுத்த முடியும். என்னங்க, இழுத்து பிடிங்க அப்படின்னு சொன்னா அப்படி பிடிக்கலாம். ஆனா சொல்லலைன்னா என்ன ஆகுதுங்க? இயற்கையாகவே உள்ள வருது, வெளியே போகுது, உள்ள வருது, வெளியே போகுது. இதையும் ஜெபத்தின் அதே விதத்தில் நீங்களும் கட்டி எழுப்பலாம். ஜெபம் கூட உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரோடு கூட பேசக்கூடிய, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய, உங்களுடைய ஆவியின் மனிதன் தேவனோடு கூட எப்பொழுதும் 24 மணி நேரம் 7 நாட்களும் அன்னுதினமும் தொடர்பில் இருக்கக்கூடிய கிருபைகளை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்க. எப்பொழுதும் ஆன்லைன் ஆஃப்லைனே வேண்டாம், எப்பொழுதும் கனெக்டட் டிஸ்கனெக்டட் வேண்டாம். அப்படிப்பட்ட ஜெபத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. முதல் எப்பொழுதும் ஜெபிக்கின்றாரு. ரெண்டாவது எல்லா விதமான சகல விதமான வேண்டுதலோடும் சகல விதமான வேண்டுதல், ஆங்கிலத்தில் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர்ஸ் அப்படின்றார். எல்லா விதமான ஜெபங்களோடு கூட ஜெபிங்கன்றார். எல்லா விதமான ஜெபங்கள், இதை குறித்து இது ஒரு தனி செய்தியாகவே பேசலாம். எல்லாம் எப்படிப்பட்ட அநேக ஜெபங்கள் உண்டு. ஒரு 2 உதாரணங்கள் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த காலையில். எல்லா விதமான ஜெபங்கள் சொல்லும் பொழுது ஒரு விதம் இந்த ஆக்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆங்கிலத்தில் ஆக்ஸ் என்ற வார்த்தை ACTS, அதை ஒரு ஆக்ரோனிம் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுத்தோம்னா அதை ஜெபத்தில் எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன். ACTSனா ஏக்கு வந்து ஆடரேஷன், சிக்கு வந்து கன்ஃபெஷன், டீக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங், எஸ்ஸுக்கு வந்து சப்ளிகேஷன். தமிழில் ஏக்கு வந்து ஆராதனை, சிக்கு வந்து அறிக்கை, டீக்கு வந்து நன்றி சொல்லுதல், எஸ்ஸுக்கு வந்து விண்ணப்பம். இதான் 4. உங்களுடைய ஜெபத்தை எப்படி கட்டி எழுப்பணும்னு தெரியலையா? இந்த 4 காரியங்கள். அவர் ஆராதிங்க. ஜெப அறைக்குள்ள போனோடனே அரை மணி நேரம்லாம் தேவையில்லை, 5 நிமிஷம் கூட போதும், 2 நிமிஷம் கூட போதும். ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன், உமக்கு என்னுடைய முழு மரியாதையை நான் செலுத்துறேன், உம்மை நான் வணங்குகின்றேன், உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கின்ற தேவன் ஐயா, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீரே, நீர் எவ்வளவு மகத்துவமானவர், உம்மை நான் இந்த காலையில் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோதாங்க, இதாங்க ஆராதனை. வாயை திறந்து அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் ஜெபத்தின் முதல் படி ஆடரேஷன். என்னோட ஒரு நிமிடம் இந்த பயிற்சி பண்ணலாமா? வாயில திறந்து 1 நிமிடம் உங்கள் வாயிலிருந்து அவர் ஆராதிங்களே. 1 நிமிடம் வாயில திறந்து, ஆண்டவரே இன்னைக்கு காலையில் இந்த சபையில் உட்கார்ந்து
உம்மை குறித்து நாங்கள் கேட்க 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 எங்களுடைய உள்ளமெல்லாம் நன்றியால் நிரப்பப்படுதையா. நீர் நன்மை செய்கின்ற தேவன், உண்மை உள்ளவரப்பா. உம்மை போல ஒருவரும் இந்த பூமியில் இல்லாண்டவரை எங்களை நேசிக்கின்றவர் நீர் ஐயா, எங்களை நடத்துகின்றவர் நீர் ஐயா. இயேசு இயேசு இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் எவ்வளோ இனிமையான ஒரு நாமம். இயேசுவின் நாமம் எவ்வளோ ஒரு வல்லமையான நாமம். இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே உம்மை நான் வணங்குகின்றேன். இயேசுவே உமக்கு நான் என்னுடைய கனத்தை தருகின்றேன், என்னுடைய முழு மரியாதையை தருகின்றேன். இயேசு 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 என்னுடைய பேச்சாய் மாறட்டும். இயேசு என்னுடைய மூச்சாய் மாறட்டும். ஆராதிக்க ஆரம்பிக்கிறீங்க. நான் சொல்றேன், இது நீங்க பண்ண பண்ண இந்த ஆராதிக்க ஆரம்பிக்கிறீங்கள நிறுத்த முடியாதுங்க. ஏன்னா ஆராதிக்க ஆரம்பிக்க முடியும். உங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய மனிதன் நான் சொன்ன மாதிரி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவன் பொங்கி எழும்புகின்றான். நன்றியால் பொங்கி உங்களுடைய இருதயம் எழும்புகின்றது. அடுத்தது அறிக்கை, கன்ஃபெஷன். அப்படின்னா அவர் ஆராதித்த பிறகு ரெண்டாவது நம்ம அவரிடத்துல அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, தண்ணி எடுக்க போகும்பொழுது நேற்று அந்த அம்மா என்னை சைஸாக பார்த்தாங்க. நானும் நல்ல நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஆண்டவரே, சொல்லியிருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுடைய அன்பில் நான் நடக்க விரும்புகிறேன். என் மகனோடு கூட நான் தப்பாக நேற்று கோவப்பட்டு அவனை தலையில் படார்னு அடிச்சிட்டேன். அடிக்கக்கூடாத நேரத்தில் என்னை மன்னிச்சிருங்க. வண்டியில் போயிட்டு இருந்த பொழுது ஒரு அசுத்தமான ஒரு போஸ்டர் இருந்தது. என் கண்ணில் பட்டுச்சு. நான் என்னுடைய தலையை திருப்பாமல் அதையே பார்த்துட்டேன். ஆண்டவரே, என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் இந்த ஜெபத்தை இந்த அறிக்கையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இங்கே தான் பரிசுத்தாவியான நம்மோடு கூட இடைபட ஆரம்பிக்கிறார். இது ஒரு வல்லமையான ஒரு நேரம். நீங்கள் சொல்ல 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 ஒரு ஆபத்தான காரியம் என்னன்னா, அறிக்கை செய்ய 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 இன்னும் அவர் வெளியே கொண்டு வந்துட்டே இருப்பார். நீங்கள் அடக்கி வச்சுருந்தீங்கன்னா உள்ளே அப்படியே சேர்ந்துட்டே தான் போகும். ஆனால் அதை சொல்ல சொல்ல பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, இருதயத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கிறார், காதுகளை திறக்க ஆரம்பிக்கிறார், மனதை தெளிவுபடுத்த ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் செய்ய ஏன் இது அவசியம்னா, இதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதனை ஒரு பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து பரிசுத்தாவியார் நிறுத்துறார். கேட்கக்கூடிய நிலைக்கு, பார்க்கக்கூடிய நிலைக்கு. இது எப்போ நடக்குதுன்னா, இதை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும், பாவங்களை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கும் போது. ஆண்டவர் அதான் சொன்னார், உன் பாவத்தினால தான்ப்பா உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்கல, உன் பாவத்தினால தான் இது நடக்கலைன்னு சொல்கிறாருல்ல. அப்போ உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு என்னென்னா, ஜெப நேரத்தில் இந்த பாவங்களை அறிக்கை செய்வது. ஒரு இடத்துல அறிக்கை செய்த பின்பதாக அடுத்தது என்ன பண்ணுறீங்க? நன்றி சொல்கிறீங்க. எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னில் அடங்காத நன்மைகளுக்கா. ஒரு 2 நிமிஷம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, பலத்தை தந்தீங்களே, நன்றி. ஆஸ்பத்திரியில் நான் போய் உட்கார்ந்து ஆயிரங்களை லட்சங்களை செலவு பண்ணலையே ஆண்டவரே, நன்றி. என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தந்து பள்ளிக்கூடத்தில் போய் அவங்க சிறந்து விளங்குறாங்களே, நன்றி ஆண்டவரே. ஏராளமான காரியங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். நன்றி சொல்ல ஒன்றும் இல்லைன்னா உங்கள் ரட்சிப்புக்கு நன்றி சொல்லுங்க ஐயா, நித்தியத்திற்கு நன்றி சொல்லுங்க ஐயா, நித்திய நம்பிக்கைக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் கடைசி என்ன வருதுங்க? வேண்டுதல். கடைசியாக எல்லாம் சொல்லி முடித்த பிறகு, ஆண்டவரே, இந்த பிரச்சனை இது உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞானத்தை தாங்க, இது எப்படி செய்யணும் எனக்கு கற்றுக் கொடுங்க. அநேகருக்கு ஜெபம் ஏன் கடினமாக இருக்குன்னா, அது ஒரு மதமாக மாற்றிட்டாங்க. ஜெபத்தை ஒரு மதமாக மாற்றிட்டாங்க. ஜெபம் மதம் இல்லையா, உறவையா. அப்படின்னா நீங்கள் உங்கள் மனைவிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அப்படியே ஆண்டவரிடத்துல பேசலாம். உங்கள் பிள்ளைகிட்ட எப்படி பேசுகிறீங்க அப்படியே ஆண்டவர்கிட்ட பேசலாம். ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, இந்த பாசாங்கு, நடிப்பு, இப்படிப்பட்ட மத சார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் உங்களுடைய உண்மையான நிலையை அவரிடத்துல பேச ஆரம்பிக்கிறீங்களே, அப்பொழுது அவருடைய இருதயம் உங்களுக்கு நேராக திருப்பப்படுகிறார். ஆனால் ஒரு வேஷம் போட்டு ஒரு நாடகம் நடித்து நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றலாம், அவரை ஏமாற்ற முடியாது. அவருடைய பிரசனத்தில் வந்து உட்காந்து நீங்கள் சும்மா பேச ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கை தலைகீழாக அந்த ஜெபம் நேரம் மாற்றாகும்.
இன்னொரு தேவ மனிதன் ஜெபத்து அநேக ஜெபங்களை குறித்து நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது, ஜான் பைப்பர் என்ற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதர் ஜெபத்தை குறித்து அவர் போதித்த பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அவர் சொன்னார், ஜெபத்தில் நம்ம கவனமாக இல்லைன்னா ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் மறைய ஆரம்பிக்கும். அதனால் ஜெபத்தை கவனித்து கொண்டே இருப்போம். அப்போ தான் அதை நடுவிடத்தில் வைக்க முடியும். அதை கவனம் செலுத்தலைன்னா மறைஞ்சு போயிடும் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு. அவர் ஆகையால் அந்த ஆங்கில வார்த்தை அவர் சொல்கிறார், இஃப் யூ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரேயர், ப்ரேயர் ஃபேட்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ அந்த வார்த்தை ஃபேட்ஸ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி, FADES என்ற வார்த்தையை பயன்படுத்தி பல்வேறு ஜெபங்களை குறித்து அழகாக போதிக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த FADES உடைய வார்த்தை, அந்த வார்த்தையிலிருந்து அவர் சொல்லக்கூடிய ஜெபத்தின் விதங்களில் ஒவ்வொரு எழுத்துக்கும் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். முதல் அந்த F என்ற வார்த்தைக்கு அவர் சொல்கிறாரு ஃப்ரீ அண்ட் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா வடிவமைப்பு இல்லாத ஜெபம், வடிவமைப்பு இருக்கக்கூடிய ஜெபம் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது சும்மா போய் உட்கார்ந்து மனசுக்கு என்ன வருதோ சொல்லுங்க, பேசுங்க, அவரோடு கூட சம்பாசிங்க. அதுதான் ஃப்ரீ, தான் வடிவமைப்பு இல்லாத ஜெபம். அப்படின்னா எந்த ஒரு அஜெண்டா இல்லை, எந்த ஒரு குறிப்புகள் இல்லை, ஜெபத்துக்கு குறிப்பு இல்லை. சும்மா போய் உட்கார்ந்து மனம் திறந்து அவர்கிட்ட பேசுகிறீங்க. ஒரு நண்பரோடு கூட உட்கார்ந்து என்னெல்லாம் சம்பவித்ததோ அதெல்லாம் எப்படி ஒருத்தர் நண்பருக்கு சொல்கிறோமோ அப்படி போய் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சும்மா பேசலாம். அது ஒரு ஜெபம்ன்றார். இன்னொன்று வடிவமைப்பு இருக்கக்கூடிய ஜெபம்ன்றார். அப்படின்னா இன்னொரு நேரத்தில் எப்படி ஒரு பாஸ்ட்டை போகும்பொழுது பாயிண்டாக எழுதி போய் இதெல்லாம் நான் பேசணும்னு சொல்லிட்டு போகிறோமோ, ஆண்டவர் நம்மளுடைய நண்பன், அவர் தான் நம்மளுடைய எஜமான். ரெண்டு விதமான உறவு அவரோடு இருக்குது. நண்பரோடு கூட பேசுகிற மாதிரி அவரோடு பேசலாம். இன்னொரு நேரத்தில் அவர் தான் என்னுடைய எஜமான இடத்துல போகும்பொழுது அந்த 4-5 காரியங்களோடு கூட வரும், அதை எழுதுகிறோம். அதுக்கு ஒரு அந்த ஜெபத்திற்கு ஒரு வடிவமைப்பு இருக்குது. ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் இதெல்லாம் நான் ஜெபிக்க போகிறேன், இந்த 5 காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்னு சொல்லி எழுதி அதை ஜெபிக்க ஆரம்பிக்கும். அதான் அவர் சொல்றாரு ஃப்ரீ அண்ட் ஃபார்ம். இது 2 விதமான ஜெபம்னு சொல்றார். இன்னொன்று என்ற வார்த்தைக்கு அவர் பயன்படுத்துறது அலோன் அண்ட் அசம்பிள்டுன்றார். அப்படின்னா இன்னொரு விதமான ஜெபம் தனித்திருந்து ஜெபிப்பது, சபையாரோடு கூட சேர்ந்து ஜெபிப்பது. அது இன்னொரு ஜெபம். இன்னொரு 2 விதமான ஜெபம். அப்படின்னா என்னுடைய தனிமையான ஜெபம், தனித்திருந்து ஆண்டவரோடு கூட ஜெபிப்பது. அதே நேரத்தில் சபையோடு கூட நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். சபையாரோடு கூட நான் கரங்களை உயர்த்தி மன்றாடி ஜெபிக்கிறது இன்னொரு ஜெபம், அலோன் அண்ட் அசெம்பிள். அதற்கு பிறகு டி என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி அவர் சொல்றாரு டெஸ்பரேட் அண்ட் டிலைட்டட் ப்ரேயர்னு சொல்றாரு. டெஸ்பரேட் அண்ட் டிலைட்டட் ப்ரேயர், அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு இக்கட்டான நேரத்தில் ஜெபிப்பதும், அப்புறம் கலிகூர்ந்து ஜெபிப்பதும். அப்படின்னா 2 நேரத்திலும் ஜெபிப்போம். இது 2 விதமான ஜெபம். இக்கட்டான நேரத்தில், அப்படின்னா ஒரு காரியம் நடக்கலை, உங்களுடைய இருதயம் உடைக்கப்படுது, இக்கட்டான நேரம், அப்போ போய் ஜெபிக்கிறோம், அது ஒரு விதமான ஜெபம். ஆனால் இன்னொரு ஜெபம் கலிகூறுறோம், ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு அற்புதம் நடக்குது நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய இருதயம் பொங்கி வழிகின்றது. அப்பொழுது கலிகூர்ந்து அவர் இடத்துல ஐயோ இதெல்லாம் செய்துட்டீங்களே, எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே நீங்கள். இன்னொரு விதத்தில் ஜெபிக்கிறோம், டிலைட்டட் ப்ரேயர். அவரை சும்மா மெச்சி பேசணும். முழு நேரம் ஜெபத்திலே இந்த செய்திங்களை அதை செய்திங்களை இதெல்லாம் எவ்வளோ அழகா செய்திகளை சொல்லி அவரை சும்மா மெச்சி பேசுறதே ஒரு ஜெபம் என்று அவர் சொல்றார், டிலைட்டட் ப்ரேயர். அடுத்தது அவர் சொல்றாரு என்ற வார்த்தைக்கு அவர் சொல்றாரு எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் எக்ஸ்டெண்டட் ப்ரேயர் என்றார். அப்படின்னா வெடித்தெழும்பும் ஜெபம். அப்படின்னா திடீர்னு ஒரு ப்ரெஷர் வருது, அதனால தாங்க முடியல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறீங்க, அந்த அழுத்தம் தாங்க முடியல, பஸ்ஸில் கண்ணீர் வெடிச்சு அங்கே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் என் வெடித்து கிளம்பக்கூடிய ஜெபம். அது அப்படியே பொங்கி அந்த நேரத்தில் உங்களால் தாங்க முடியல. அந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கேயோ நிற்கிறீங்க, ஆஃபீஸ் நடுவில் நிற்கிறீங்க, ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வாயை திறந்து நீங்கள் அந்த நேரத்தில் ஒருவேளை சத்தத்தை உயர்த்தல, ஆனாலும் உங்களுக்கு இருதயத்தில் கதறீங்க. எக்ஸ்ப்ளோசிவ் ஜெபம். அதிலே எக்ஸ்டெண்டட் ப்ரேயர் என்றார். அப்படின்னா நீட்டப்பட்ட ஜெபம். அப்படின்னா உங்களுடைய ஜெப நேரத்தில் உங்கள் டைரியில் நீங்கள் குறித்து வைக்கிறீங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு சனிக்கிழமை வரும்பொழுது, அந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பொழுது நான் சும்மா அரை மணி நேரம் ஜெபிக்க மாட்டேன், 1 மணி நேரம் ஜெபிக்க மாட்டேன், இந்த ஜெபம் எனக்கு ஒரு 3 மணி நேரம் எனக்கு வரணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் என் ஜெபத்தை, நீட்டுறேன், என் ஜெப நேரத்தை நீட்டுறேன். சும்மா அவரோடு கூட நான் பேசி ஓடலை, இன்னைக்கு அவரோடு உட்கார விரும்புகிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி அவரோடு உட்காருவேன். எக்ஸ்டெண்டட் ப்ரேயர்.
அப்புறம் எஸ் வந்து அவர் சொல்றாரு, ஸ்பான்டேனியஸ் ப்ரேயர் அண்ட் ஸ்கெட்யூல்டு ப்ரேயர். ஸ்பான்டேனியஸ் ப்ரேயர் என்று சொல்லும் பொழுது பொங்கி எழும்பக்கூடிய ஜெபம். எப்போ வேணாலும் திடீர்னு ஒரு ஜெபம். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 வார்த்தைகள் கேட்க, 3 வார்த்தையில் ஒரு ஜெபம். ஸ்பான்டேனியஸ் ப்ரேயர். ஸ்கெட்யூல் ப்ரேயர்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு அவரோடு கூட சந்திக்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நான் சந்திக்க அந்த நேரத்தை நான் ஒதுக்கி வைத்திருக்கேன். அதான் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கேன். ஸ்கெட்யூல் ப்ரேயர்னு சொல்கிறார். இதெல்லாம் பவுல் சொல்கிறார் இல்லை, எல்லா விதமான ஜபங்கள்னாலும் எல்லா விதமான விண்ணப்பங்கள்னாலும் சொல்லும் பொழுது எவ்வளோ விதமான ஜபங்களை வைத்து உங்கள் ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்பலாம். இன்றைக்கி நான் உங்களை சவாலிடுறேன். இதுவரைக்கும் ஜபம் உங்களுக்கு ஒரு வறண்ட நிலையில் இருந்ததுன்னா இன்றைக்கி அதை மாற்ற நீங்கள் பிரயாசம் ஆரம்பிக்கணும். அதை மாற்றுவதற்கு நீங்கள் படிகள் எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் அந்த பொய்களுக்கு இடம் கொடுத்துட்டு இருந்தீங்க. அந்த பொய்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறுத்தப்படணும். தேவனோடு கூட நடக்கக்கூடிய தேவ மனிதனாக, மனுஷியாக தேவன் உங்களை எழுப்ப விரும்புகின்றார். எல்லா விதமான ஜபங்கள் சொல்லும் பொழுது இன்னொரு ஜபம் விழித்திருந்து ஜபிப்பது. விழித்திருந்து ஜபிப்பது, வாட்ச்ஃபுல் ப்ரேயர். ஆண்டவர் அதான் சொல்றார் மத்தேயு 26:41 என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிங்கள், அப்பொழுது நீங்கள் சோதனைக்குள் உட்படாதபடி இருந்து விழித்திருந்து ஜெபிங்க. அப்படின்னா வாட்ச்ஃபுல் ப்ரேயர் அப்படின்னா ஓரக்கண்ணில் திறந்துட்டே ஜெபிப்பதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று அறிந்து தான் சொல்றார் விழித்திருந்து. அப்படின்னா என்ன சம்பவித்து கொண்டு இருக்கின்றது, உங்கள் வாழ்க்கையில் என்ன சாத்தான் செய்து கொண்டு இருக்கின்றான், ஏதாவது ஒரு தவறான பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி பண்ணுறானா, ஒரு தவறான ஒரு உறவை கொண்டு வர முயற்சி பண்ணுறானா, விழித்திருக்கிறோம். அதற்கு இடம் கொடுக்க மாட்டேன்றோம். அந்த விழித்திருந்து ஜெபிக்க விழித்திருந்து ஜெபிப்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஜெபம் என்று நான் சொல்லுவேன். நேரம் இல்லை, நான் அடுத்த இன்னும் 2 ஜெபங்கள் இருக்கு. நான் சொல்லக்கூடிய ஜெபங்கள் பட்டியலில் இடைவிடாமல் ஜெபிப்பது. இதை குறித்து நான் அநேக பேசியிருக்கிறோம். அதனால் அதை குறித்து நான் இன்னும் ஆழமாக சொல்ல விரும்பல. இடைவிடாமல் ஜெபிப்பது அப்படின்னா விட்டு கொடுக்காமல் ஜெபிப்பது. இடைவிடாமல் இல்லை, விடாமுயற்சியோடு கூட ஜெபிப்பது. விடாமுயற்சியோடு கூட ஜெபிப்பது அப்படின்னா உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும் வரைக்கும் விடாமுயற்சியோடு கூட ஜெபிக்கிறோம். 4வது ஜெபம், இங்கே பவுல் சொல்லக்கூடிய இந்த 4 விதமான ஜெபங்களில் எல்லா சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவான்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஜெபங்கள். சகல பரிசுத்தவான்கள் யார்? ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. கேள்வி, சகல பரிசுத்தவான்கள் யார்? சொல்லுங்களேன், தைரியமா தான் சொல்லுங்களேன். ஊழியம் செய்கிறவங்க. நான் சொல்றேன் பதில் என்னன்னா நாங்க தான் ஐயா. சகல பரிசுத்தவான்கள் யாருங்க? நாங்க தான். இங்கே உட்கார்ந்துருக்க அத்தனை பேரும் சகல பரிசுத்தவான்களுக்காக கட்டாயம் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஜெபிங்க. அதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்ல, தயவாக சபையில் இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவர்கள் போதர்களுக்காக ஜெபிங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு சகல பரிசுத்தவான்களுக்காகும். அப்படின்னா உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிங்கள் என்று சொல்கிறார். சரி, இதெல்லாம் சொல்லிட்டேன். கடைசியாக நான் என்னுடைய கடைசி குறிப்புக்கு வர விரும்புகிறேன். ஜெபத்தின் கனி. ஜெபத்தின் கனி. என்னுடைய நோக்கம் இந்த காலையில் என்னவா இருக்கின்றது என்றால், ஜெபத்தை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் மாறணும். ஜெபத்தை குறித்து நீங்கள் இதுவரைக்கும் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த கடினமான சிந்தனைகள் மாறி ஜெபம் எவ்வளோ எளிமையானது என்று ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிப்பாடு வரணும்னு தான் என்னுடைய நோக்கம். ஜெபம் எல்லாராலும் செய்யலாம், எல்லாரும் நீண்ட நேரமும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபத்தில் வளரலாம், ஜெபத்தின் வீரர்களாக நீங்கள் மாறலாம், மன்றாட்டு ஜெபத்தின் வீரர்களாக நீங்கள் எழும்பலாயா. ஜெபத்தின் கனி என்பது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் தான் பவுல் சொல்றார். இதெல்லாம் ஏன் செய்ய சொல்றாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபத்தில் எவ்வளோ நேரத்தை நீங்கள் அதற்கு பயன்படுத்துகிறீங்களோ அது வீணான நேரம் இல்லை, அது வல்லமையுள்ள ஒரு நேரம். ஜெபத்தின் நேரம் வீணான நேரம் இல்லை, அது வல்லமையின் நேரம் ஐயா.
எவ்வளோக்கு எவ்வளோ ஜெபத்தில் தரித்திருக்க நீங்கள் உங்களையே நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு தேவன் உங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையிலுடைய நோக்கங்களை தேவன் நிறைவேற்றுகின்றார். யாக்கோபு 5:16 தேவ வார்த்தை சொல்லுகின்றது, ஒரு நீதிமானுடைய ஜெபம் என்ன இருக்குங்க, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது, மிகவும் பலனுள்ளதா இருக்கின்றது. ஆங்கிலத்தில் the prayer of the righteous availeth much என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா ஒரு நீதிமானுடைய ஜெபம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்கின்றது, அநேக காரியங்களை அடைகின்றது என்று சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் முதல் கனி வெற்றி. ஜெபத்தின் மூலமாக வெற்றியை பெற ஆரம்பிப்பீங்க. ஜெபத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு வெற்றியை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு வெற்றியை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் கோர்ட் கேஸில் ஒரு வெற்றியை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய அந்த ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனத்தில் நீங்கள் இருந்தாலும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு வெற்றி நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்கய்யா. அதான் தேவ வார்த்தை சொல்லுது, ஜெபத்தின் மூலமாக வெற்றி உண்டு. அதான் முதல் கனி. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ரெண்டாவது நான் சொல்லுவேன், ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ தயவு உங்கள் மேலே தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். தேவனுடைய தயவு உங்கள் மேல் தங்கியிருக்க ஆரம்பிக்கின்றது. சங்கீதம் 84:11 தேவனுடைய தயவு உங்கள் மேல் தங்கி இருக்கின்றது. ஜெபிக்க 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 ஆண்டவர் உங்களுக்காகவே தேவன் மனித கண்களை தயவை ஏற்படுத்துகின்றார். ஜெபத்தின் மூலமாக நடைபெறுகின்றது ஒரு ஜெபத்தின் கனி. மூன்றாவது நான் சொல்லுவேன், ஜெபத்தின் மூலமாக ஒரு சுகம், சரீர சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். ஜெபத்தின் மூலமாக ஜெபிக்கும் பொழுது பலவீனமான சரீரத்தை தேவன் சுகமாக்கி மீண்டும் ஆண்டவர் பழைய பலத்தை தேவன் திரும்பி தர வல்லவராக இருக்கின்றார். எசேக்கியா ராஜாவுக்கு அந்த கெட்ட செய்தி வந்த பொழுது அவர் உடனே கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுத்து அவருடைய வாழ்க்கையின் ஆயுசு நாட்களை தேவன் என்ன பண்றாருங்க, கூட்டி தருகின்றார். எங்க நடந்தனா ஜெபம் தான்யா. ஜெபத்தின் மூலமாக அவனுடைய ஆயுசு நாட்கள் கூட்டி தரப்படுகின்றது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இன்னொரு கனி என்னன்னா, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அற்புதம் அப்படின்னா டாக்டர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது காரியங்களை வேறு விதமாக முடியும்படியாக தேவன் ஜெபத்தின் மூலமாக அந்த அற்புதத்தை நடக்க தேவன் செய்கின்றார். வழிகளை திறக்கிறார். சங்கீதம் 77:14, அப்போஸ்தலர் 4:30 இதெல்லாம் எப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றார் என்ற அருமையான வார்த்தைகள், வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பிரேக் த்ரூ நடக்க ஆரம்பிக்குது, பிரேக் த்ரூ வர ஆரம்பிக்குது. ஒரு தேவனுடைய உடைந்தோடும் ஒரு அபிஷேகமும், தேவனுடைய உடைந்தோடும் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பவுலும் சீலாவும் சும்மா பாடி ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அந்த ராத்திரியில் சிறைச்சாலையில் பாடி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்பட ஆரம்பிக்கிறது. பூமி அஸ்திபாரம் முதற்கொண்டு அசைக்கப்பட ஆரம்பிக்கிறது. எதுங்க? ஜெபம் தான் அதை கொண்டு வந்தது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைப்பட்டிருக்கின்ற காரியங்களை ஆண்டவர் மீண்டும் கைகூடி வர செய்வது ஜெபத்தின் மூலமாக ஏற்படுத்துகின்றார். ஜெபிக்கும் பொழுது கடைசியாக சமாதானம். ஒருவேளை சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றலைனாலும் சமாதானத்தை தந்துடுறார். இந்த புயலின் மத்தியில் ஒரு சமாதானம், பள்ளத்தாக்கின் மத்தியில் ஒரு சமாதானம். நான் சொன்ன மாதிரி அநேக நேரம் ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாக இருக்கின்றார். அப்படின்னா சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்கின்ற முடிவு வரலனாலும் ஒரு காரியம் நிச்சயம், சமாதானத்தை தந்து நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட கரம் பிடித்து அந்த பள்ளத்தாக்கில் நடந்து நம்மளை ஆற்றி தேற்றி நம்மை அந்த கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. பவுல் சொல்றாரு, இந்த சர்வாயுத வர்க்கத்தை எல்லாம் போட்ட பிறகு ஜெபம், ஜெபத்தில் இது அத்தனையும் இணைத்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்கிறார். இந்த காலையில் நம்மளுடைய சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பார்த்து சொல்கிறேன், இதுவரைக்கும் ஜெபத்தை நீங்கள் ஒரு வேளை அசட்டை பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஜெபத்தின் மேலே கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் பல விதங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். எளிமையாக
ஒவ்வொருவரும் எப்படி ஜெபிக்கலாம், எளிமையாக எப்படி இந்த ஜெப வாழ்க்கையை பலிபீடத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டலாம் என்று பல விதங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். இங்கே இருக்கின்ற ஒருவர் கூட ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. அதுதாங்க சாத்தான் விரும்புகிறான். நீங்கள் மௌனமாக இருக்க விரும்புகிறான், கையை கட்டிட்டு உட்காரணும்னு விரும்புகிறான், பல்ல கடிச்சிட்டு உட்காரணும்னு விரும்புகிறான். நீங்கள் அதை செய்யாதீங்க. கைகளை நீங்கள் பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி, முழங்காலை முடக்கி, வாய்களை திறந்து, உங்களுடைய துயரத்தின் நேரத்தை துயரத்தை ஒரு ஜெபமாக மாற்றி, கண்ணீரினால் தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஓடி வாங்க. ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அற்புதங்களை செய்து வழிகளை திறந்து உங்களுடைய யுத்தத்தின் மத்தியில் தேவன் உங்களை வெற்றி சிறக்க தேவன் செய்வாரையா. ஜெபத்தின் மூலமாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவரார்கள். எழுப்பி நில்லுங்க. இந்த காலையில் மீண்டும் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போதாக நம்ம கடைசியாக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணும். ஜெபத்தில் ஒவ்வொருவரும் வளரணும். இந்த ஜெபத்தை குறித்து யாரும் அசட்டை பண்ணிடக்கூடாது. ஜெபத்தின் மேலே கவனமாக இருந்து தேவ பிள்ளைகள் பக்தியிலையும் விசுவாசத்திலையும் வளரக்கூடியவர்களாக இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி என்னோடு கூட இந்த காலையில் அந்நிய பாஷை ஜெபிங்களே. ஏன்னா அதை குறித்து நான் ஒன்றும் பேச எனக்கு நேரம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஜெபத்தில் உதவி செய்கிறார் என்று, பரிசுத்த ஆவியானவர் நம்மளிருந்து நம்மால் சொல்ல முடியாத காரியங்களை நம்ம மூலமாக ஜெபிக்கின்ற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்காகவே தரப்பட்டிருக்கின்றார். ஜெபத்திலேயே உதவி செய்வதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் தரப்பட்டிருக்கிறார். ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் ஒரு சில நிமிடங்கள் பேசுங்க. இந்த காலையில் ஒரு புதிய அபிஷேகத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்பப் போகின்றார். ஒரு புதிய எண்ணெயால் ஆண்டவர் உங்களை நிரப்பப் போகின்றார். நீங்கள் திருப்பி உங்கள் ஜெப அறைக்குள் போகும் பொழுது உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வெளியே போகின்றது. உங்கள் வாய்கள் திறக்கும் பொழுது ஒரு அபிஷேகம், நீங்கள் வாய்களை திறந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். நல்ல அந்நிய பாஷையில் பேசுங்க. வாய்களை திறந்து ரப்ப தெரியந்தோரோ பலரபா சக்கா ரெப்பெ தெரே பலரபா சக்கலரபா சக்கலர பலரபா சக்கா ரெக்கெரே பலரபா சக்கல பலரபா ஷக்கெரே பலரபா சக்கரபா ரபரபலபா சக்கி. இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கின்ற ஒரு அபிஷேகம் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா நீங்கள் இன்றைக்கு அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நுகங்கள் முறிக்கப்பட ஆரம்பிக்கின்றது. சத்ருவன் அந்தகார கிரியைகள் முறிக்கப்பட ஆரம்பிக்கின்றது. அந்தரங்கத்தின் நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் வெளியரங்கமாக பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வர ஆரம்பிக்கிறார். நல்ல ஜெபிங்க. ஒரு நிமிடம் நல்ல பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தில் ஜெபிங்க. ரப்பா தக்கெரே பலரபா சக்கலர பலரபா சக்கா. ஒரு புதிய எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரே, ஒரு புதிய எண்ணெயை ஊத்துங்க. இந்த காலையில் எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதாக, வறண்ட நிலை இன்றோடு கூட நிற்பதாக, ஜெபத்தில் இருக்கக்கூடிய அந்த வனாந்தர நிலை இன்றைக்கு மாறுவதாக, ஒவ்வொருவரையும் ஒரு வல்லமுள்ள ஜெப நேரத்துக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. ஜெபத்தில் எழும்புவோமாக, ஜெபத்தில் நாங்கள் இன்றைக்கு கட்டப்படுவோமாக. ரபதரபலரபா சக்கா ரெபெதெக்கெரபலரபா சக்கா. மன்றாடக்கூடிய ஜெப வீரர்கள் எழும்புவார்களாக. திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய ஜெப வீரர்கள் எழும்புவார்களாக. மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கக்கூடியவர்கள் எழும்புவார்களாக. ஆண்டவரே, யுத்தத்தில் ஜெபத்தில் வெற்றி சிறக்கக்கூடியவர்கள் எழும்புவார்களாக. ரெபெதெரபலரபா சக்கா ரெபெதெக்கெரபலரபா சக்கலரபலரபலரபா சக்கா நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலையில ஒரு ஜெப வாஞ்சை, ஒரு ஜெபத்துக்கே ஒரு பாரம் போடுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் ஒருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த காலையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடுங்க. ஒரு ஜெப பலிபீட கட்டப்படுவதாக, ஒரு ஜெப அறை ஏற்படுத்தப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அந்த ஜெப வாழ்க்கை இந்த காலையில ஏற்படுத்தப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரெபெதெக்கெ ரெபலரபலரபா சக்கா ரெக்கெதெலே ரபலரபா சக்கெலே ரபலரபா சக்கா ரெக்கெதெக்கெ ரெபலே ரெபலரபா சக்கா. அபிஷேகத்தினால நிரப்புங்க. எதை சொல்லி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் என்று கற்று தாங்க ஆவியானவரே. எங்கள் ஜெபத்தில் நாங்கள் வளர விரும்புகிறோம். எங்கள் ஜெபத்தில் நாங்கள் தேர்ச்சி அடைய விரும்புகிறோம். இந்த காலையில் வாங்க ஒவ்வொருவரையும் இந்த காலையில் ஜெபத்தில் கட்டி எழுப்புங்க ஆண்டவர். ஜெபிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கின்ற சாத்தானை நான் கடிந்து கொள்றேன் இந்த காலையில் இயேசுவின் நாமத்தினால். ஜெபிக்க தடை செய்து கொண்டிருக்கின்ற சத்ருவின் வல்லமை இன்னைக்கு முறிக்கப்படுவதாக. ஜெபிக்க முடியாதபடி ஒரு மந்த நிலையை தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற சாத்தானே, உன்னை நான் கடிந்து கொள்றேன். தெளிந்த புத்தியை தேவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். பயமில்லாத ஒரு ஆவி எங்களுக்கு தேவன் தந்திருக்கின்றார்.
ஆகையால் தைரியத்தை நான் பேசுகின்றேன், ஒரு தெளிந்த புத்தியை நான் பேசுகின்றேன். ஜெப அறைக்குள் வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு, ஒரு நல்ல விடுதலை வருவதாக. தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அந்த அறை தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படுவதாக, தேவ மகிமையினால நிரப்பப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகள் எழும்புவார்களாக ஜெபத்தில். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். எங்களுடைய இருதயத்தை உங்களுக்கு நேராக நாங்கள் திருப்புறோம் ஆண்டவர். எங்களுடைய செவியை நாங்கள் சாய்த்து இன்றைக்கு உம்முடைய சத்தத்திற்கு எங்களுடைய உள்ளான மனிதன் கேட்கும்படியாக எங்களை பயிற்சி வைக்கின்ற ஆண்டவரே. நீர் பேசும் தேவன், நடத்துகின்ற தேவன் ஐயா. எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கின்றீர். அந்த வார்த்தைகளை கேட்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் செவியை திறந்துருங்க. நான் ஜெபிக்கிறேன், கண்களை திறந்துருங்க, செவிகளை திறங்க, கண்களை திறங்க ஆண்டவரே, இருதய மனக்கண்களை திறங்க ஆண்டவரே. இந்த ஞானத்தின் ஆவியினால் ஒவ்வொருவரும் இன்றைக்கு விசேஷமாக அபிஷேகப்படுத்துங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவர். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஜெபத்தின் சவால் இருதயத்தில் போடப்படுவதாக ஆண்டவர். இன்றைக்கு இந்த ஆராதனை விட்டு நாங்கள் கடந்து போகும் பொழுது இந்த பாரம் இருதயத்தை நிரப்புவதாக. நான் ஜெபிக்கின்ற ஒரு பலிபீடத்தை நான் கட்டி எழுப்பணுன்றதுக்காக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு வாஞ்சை இருப்பதாக உமக்கு துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.